கண்களை ஏறெடுப்பேன். அதான் இவ்வளோ பேசுறேன். 4 திசைகள் அடைபட்டாலும் நான் கண்ணை மேலே ஏறெடுப்பேன். அதை தடுக்கவே முடியாது. 2வது, என் கைகளை உயர்த்திடுவேன். நல்லா கவனிங்க. ஆராதனையில் நம்ம செய்கிற ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன், நாம் செய்கிற ஒரு நல்ல செயல், வேதம் அனுமதிக்கிற, ஆமோதிக்கிற, விரும்புகிற ஒரு செயல் கைகளை உயர்த்துகிற. அதனால தான் வர்ஷிப் நடத்தும்போது நிறைய வாட்டி சொல்கிறோம், கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா. எதற்காக கரங்களை உயர்த்துறோம்? நல்லா கவனிங்க. உலகத்தில் ஒருத்தன் கரத்தை உயர்த்துறானா எங்கே உயர்த்துவான் தெரியுமா? யுத்தத்தில் உயர்த்துவான். ஒரு யுத்தத்தில் போயிட்டு எதிரி முன்னாடி தோத்துட்டான்னு வைங்களேன், அவன் சாக போறான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவானா? 2 கை தூக்கிறோம். சரணடைஞ்சிட ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா அப்படின்னு கையை தூக்கிட்டா உடனே அந்த எதிரி வந்து ஐயோ பாவம் கை தூக்கிட்டாரு, சரி போப்பா வீட்டுக்குன்னு சொல்ல மாட்டான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கையை பின்னாடி மடக்கி கயிறு கட்டி செயினை போட்டு அவன் தேசத்துக்கு சிறைச்சாலை கொண்டு போயிடுவான். போர் கைதியாக மாற்றிடுவான். நிறைய பேர் சொல்கிறாங்க, போர் கைதியாக வாழ்கிறதுக்கு பதில் செத்து போகிறதே பெஸ்ட்டு. அந்த அளவு குடும்பம் பண்ணுவானுங்க. போர் கைதியாக கூடும். இதுதான் உலக மனிதர் முன்பாக கரங்களை உயர்த்தும் பொழுது நடக்குது. ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக ஒருத்தன் கரங்களை உயர்த்தும் பொழுது அந்த கரங்களை அப்படியே பிடிச்சி தூக்கி கண்மலையின் மேலே நிறுத்திடுறாருங்க ஆண்டவர். நான் சொல்கிறேன், நீங்கள் அவர் முன்னாடி தைரியமாக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னால் முடியாதுப்பா, இந்த சூழ்நிலை இதற்கு மேலே என்னால் தாங்க முடியாது, இந்த பாதை இதற்கு மேலே என்னால் கடக்க முடியாது, நீங்கள் கரங்களை உயர்த்திட்டீங்கன்னு வைங்க, பிடிச்சி தூக்கிடுறாருங்க ஆண்டவர். தூக்கிடுறாரு. இந்த பாடலை பாடும் பொழுது ஒரு ஜபமா நீங்கள் பாடுங்க. ஆண்டவரே, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாம் அடைபட்டுருச்சு, அணையும் நான் எதிர்பார்த்த அக்கினி 7 மடங்கு ஆயிருச்சு. ஆனாலும் என் கண்களை நான் ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம் முகத்தை நான் நோக்கிடுவேன், நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும். நீங்க பாடுங்க. கிழக்கும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனால் அணையும் என்று எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உன் முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பே, கைகளை உயர்த்திடுவே, உன் முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் வெட்கப்படவே மாட்டேங்க, என் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டேன், உன் குடும்பத்தை ஆண்டவர் வெட்கப்பட